ஆமா. பஞ்ச பாண்டவர் இழந்த நாடு எத்தனை வருடம் கழித்து வந்தால் ஒப்புக்கொண்டார்கள்? 13 ஆண்டு கழித்து வந்தா நாடு தருவதாக துரியன் ஒப்புக்கொண்டான். அப்படியே துரியனுடைய வாக்கின் பிரகாரம் 13 கழித்தார் அல்லவா? கழித்தார்கள். ஆகையினாலே நான் நேற்றைய தினம் பஞ்ச பாண்டவருக்காக பரிந்து தூதுவனாக வந்தேன். எனக்கு வரவேற்பு அளித்தார்கள். சண்பகவனத்தை அடைந்தீங்க. நான் ராஜவேட்டைக்கு சென்றவனே அல்ல. ஆமா. நான் தூதுவனாக வந்தவன் நேராக ராஜவேட்டைக்கு வரப்படாது. நான் விதிராழ்வாருடைய கிரகத்திலே நான் ஒன்று உறங்கி நாளைய தினத்திலே கோட்டையிலே மன்னரை சந்திக்கிறேன் என்று நான் அனுப்பிவிட்டேன். ஆமா. ஆகையினாலே உன்னை நாடி வந்தேன். என்னுடைய கிரகத்திலே உண்டு உறங்கிறேன். கிழக்கு திசையில் அருணனோ உதயமாகிவிட்டார். ஆமா. நாம் ராஜவேட்டைக்கு புறப்பட வேண்டும். ஆகையினாலே புறப்படலாமா? ஆண்டவா, என்ன நான் வருவதா? ஏன் மாமா? தூதாக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் சென்றால் கேட்டால் தான் துரியன் நாடு கொடுப்பான். நான் எதற்கு வர வேண்டும்? ஏன் என்னோடு நீ ராஜவேட்டைக்கு வந்த உனக்கு என்ன நடக்கும்? துரியனாகப்பட்டவன் ஏதாவது என்ன பேசுவான், தூசுவான். கண்ணனுக்கு கூட தூதாய் நீயும் வந்தியான்னு என்ன ஏசுவான். மாமா, உன்னை எத்தனை ஏசினாலும் பேசினாலும் எனக்கும் பங்குதான, பகிர்ந்து கொள்கிறேன். மதவா, ஆண்டவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். புறப்படுங்க, போகல போல. மாமா புறப்பட்டு வாங்க. ஏன் மாமா? என்ன விதிரனுக்கு அழகான பொருள் என்ன? விதிரனுக்கு அழகான பொருள் வில்லு. வாது சேர் வில்லு. என்னுடைய வில்லுதான். அந்த வில்லை சுமந்து வந்தால் எவ்வளவு அழகா இருக்கும், நிதமா இருக்கும் தெரியுமா? அது இல்லைன்னா என்னம்மா, நான் அங்கே பண்டக சாலையில் வைத்திருக்கிறேன். அது இல்லைன்னா என்ன, பரவாயில்ல, நம்ம போகலாம், புறப்படுங்க போகலாம். மாமா அண்டவா, உன்னுடைய குடிலை என்றால் நீ இருக்க மாளிகை. ஆமா அண்ணா, வேறு போகட்டும். ஒரு பெரிய மனுஷன் ஊர் பயணம் போறாருன்னா மேல் துணி இல்லாம போனா பிள்ளை பையனுக்கு சமம். ஒரு மேல் துண்டு இருந்தாதான் ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. ஆமா, அது போன்று விதிரனுக்கு வில்லை இல்லை என்றால் விதிரனுக்கு மரியாதை கிடையாது ராஜவேட்டியில. என் வார்த்தை கேளு, அந்த வில்லை சுமந்த வாங்க. சரி, எடுத்துட்டு அந்த வில்லுக்காக தானே உள்ள நாடி வந்தேன். எங்க மாமனுக்கு தான் அழகு. எங்க மாமனுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தி அந்த வில்லு. மாமா புறப்படுவோமா? புறப்படலாம். வாங்க வாங்க. மாமா ஆண்டவா, நேற்றைய தினம் ஆண்டவன் வருகிறார் என்று வீதி எங்கும் பன்னீர் தொலைத்து மாவிளை தோரணங்களும் குலோப்பு லைட்டுகளும் வெண்ணத்தால் தீட்டப்பட்ட கோலங்களும் வீதி எங்கும் கோலமிட்டு இருக்காங்க. வான வேடிக்கை, மேள தாரங்கள் முழங்க, நாட்டிய மாதர்கள் நாட்டியம் ஆட, மலர்களை தூவி இந்த வீதியெல்லாம் பாரு எவ்வளவு செய்திருக்காங்க. நான் வர மறுத்ததால் மாவிளை தோரணம் எல்லாம் அறுபட்டிருக்கு. பன்னீர் தெளிக்கும் இடத்தில் சாணத்தை தெளிக்கிறார்கள். பெண்டுகள் எல்லாம் வீதியில் நாம் வரும்போது நம் முகத்தில் படும் அளவுக்கு சாணத்தை தெளிக்கிறார்கள். என்ன காரணம் தெரியல. அரசனுடைய கட்டளை. நமக்கு மரியாதை யாரும் தரவில்லை. இதுவென்ன அதிசயமோ, இங்கு மன்னர் எல்லாம் வாய்த்திரவாமல் இருப்பது இதுவென்ன அதிசயமோ. நேற்றைய தினத்தில் மாடுபிடி சண்டையில் அடி உதைப்பட்ட களைப்பா இருக்கும் மன்னனுக்கு மாமா ஆண்டவா கோட்டை முன்பாக வந்து விட்டோம். இந்த கோட்டை முன்பாக வாயிற்படி இருக்கல்ல, ஆமா, இந்த வாயிற்படியில் இருங்க. ஆண்டவா, என்ன மாமா, இது பாதரட்சிக்கு விடக்கூடிய இடமாச்சு. செருப்புற இடம்ன்றியா? ஆமா. ஏமாமா ஆண்டவா, தங்கம் குப்பியில் இருந்தான்னா கோபுரத்தில் இருந்தான்னா தங்கம்னா அப்படி நினைச்சுக்க மாமா. இது போய் என்ன இருக்குது இப்படியா? சரி, ஆகட்டும். நான் மன்னனை சந்திக்கிறேன். ஆகட்டும். சந்திப்பியா? ஜெகனி மகாராஜனி, நீயும் நானும் சந்திப்பது ஒருவருமே காணக்கூடாது. ஆமா, நீ எண்ணிய எண்ணத்தை நீ ஈடேற செய்து கொள். நான் வந்த வேலையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஓடிவிடு.
புனிதரே தோனாச்சாரி அருமையாய் அத்வாதாம அன்பரே கிருபாச்சாரி மறிவிழா முடி தரித்த மதிகுலம் தனில் உதித்த கருணஜர் கண்ணனுக்கு சுயோதனனுக்கும் ஆசீர்வாதம். பேசி சரி சரி யாராவது வந்துக்கிறாங்க மைத்தூரா ஓய் அண்ணா என்னங்கண்ணா ஏங்கானோ வந்துக்கிற சமாச்சாரம்னா சரி ஒரு புறமாரு உன் கூட வந்துருக்கிற ஆள் யாரு உன்னுடைய சிறிய தகப்பனார் சரி சரி எங்க விதிரு மாமா கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து நல்லது அப்படி நில்லு உட்காராது நில்லு ரைட் நல்லது பேசுவா கண்மணி துரியோதனா சொல்லுங்க அந்த பாப்பா மேரிக்கிறா நீங்க அம்மா தான் யாரு டேய் என்ன அதான் போட்டுக்கலாம் அம்மா கவலைப்படாதடா. என்ன சமாச்சாரம் வந்துக்கிற கண்மணி துரியோதனா ஆண்டவனாய் கண்ணன் நேற்று அழைத்த சாப்பிட்டது பத்தலையா ஆரம்பிச்சு போனது கண்ணன் அழைத்தார் அவரோடு பின்தொடர்ந்து நானும் ஏய் டேய் தேவடியா புள்ளியா அட சித்தப்பா என்ன சொல்ல தரமா கண்மணி துரியோதனா என்னுடையது குடித்தக்கூடிய ஆடு என்னுடையது ஆமா ஆசாபாச பஞ்ச பாண்டவர் இருந்தால் தூத வரணும் எப்படி வந்தாலும் கூட வரணும் ஆண்டவா ஆண்டவன் அழைத்தார் மறுக்க கூடாது ஆகையால் நான் ஆண்டவனோடு வந்திருக்கிறேன் நீ எப்படி எதுக்கு ஒப்பானுவன் நான் தங்கம்மா தங்கமே சிறப்பான தலைக்கது ஏற்குமா தங்க செருப்பு நீ தங்கத்துக்கு ஒப்பான நான் அஞ்சே நினைச்ச ஆனா நீ செருப்பு கோப்பானோ நீ நினைச்சிட்டு இருக்க நீ நினைச்சிட்டு இருக்க வேற என்ன நான் ஒரு அத்திப்பழம் அத்தி ஆனா அத்தி பயத்தை சுத்தா தெரியும் அத்திக்கனி கோப்பானவன் வயதானவன் உருண்டு திரண்டு நல்லா அத்திக்கனி கொப்பாக நல்லா உருண்டு திரண்டு இருக்க ஆனா உடைத்து பார்த்தா உள்ளிருக்கிறது ஒரு புழு. என் மனம் வெள்ளை ஐயா தவறாக நான் வரவில்லை எப்படியா பிள்ளையா மூஞ்சிலே மூய்கள் கூட மரியாதை தாசியின் மகனே தேசியின் மகனே விபச்சாரி மகனே வேலை காட்சிக்கு போனவனே தேவடியா பிள்ளையா எப்படி பண்ற உடம்பு அப்படியே வெள்ளிக்கைங்க இந்த நேரத்தில் இந்த ராஜ்யசபையில் நீ இழிவாக பேசி தாசி மகன் வேசி மகன் என்று இழிவாக பேசியிருக்கிறார். இப்பேற்பட்ட மாபெர சபையில நான் இருக்கத்தகாது. நான் இருப்பதை விட இந்த மாதிரி இந்த ராஜ்யசபையில் இருக்கக்கூடாது. ஆகையால் என் கரத்தில் வில்லும் இருக்கிறது. இந்த வில்லை முறித்துவிட்டு நான் காசி யாத்திரையாக தீர்த்த யாத்திரை. ஆமா இந்த வில்லுக்கு நிகரான வில் உண்டா?
என்ன காரியத்தை செய்து விட்டாய்? என்னை பேசியிருந்தாலும் பரவாயில்ல மாமா. ஆண்டவா, பெரியோர் செய்கின்ற தவறை பெரியோர் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வில்லுக்கு நிகரான வில்லே கிடையாது. இப்படி ஒடித்து விட்டாயே மாமா. ஆண்டவா, என்ன மாமா? நான் இருக்கத்தகாத ஐயா. மாமா, இன்னொரு சமாச்சாரம். என்ன? இந்த பெருத்த சபை ராஜாதி ராஜர்களும் குருக்கன்மார் பாட்டன்மார் எல்லாம் அமர்ந்திருக்க சபையில் என்னதான் ஒரு சிறிய தகப்பனா இருந்தாலும் தாசி மகன் வியாசி மகன் என்று கேட்கும் போது என்னுடைய மனமாகப்பட்டு கொதித்து விட்டது மாமா. அப்படியா மாமா? ஆண்டவா, இப்பொழுது எங்கே புறப்பட போகிறாய்? நான் கானகம் சென்று கொண்டிருக்கிறேன். தவம் ஏற்று போகிறாய்? ஆமா. இனிமேல் அத்தி நகர் வருவதில்ல. அத்தி நகர் வரமாட்டேன். முதல்ல நீ காலி பண்ண மக்களே. ஆண்டவா, ஐயா காவலரே, இந்த வில்லு ரெண்டா உடைச்சாரு. நீங்க 2 துண்டு 4 உடைச்சு 4 8 துண்டு உடைச்சீங்க. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் விதுரனோ லேசானவனே அல்ல. விதுரன் சாதுவென்று எண்ணக்கூடாது. சாது மிரண்டால் காடு இடம் கொள்ளாது. எப்படியும் நான் அடியெடுத்து அத்திநகர் வைத்திருக்கிறேன் என்றால் இந்த மகா பெரும் பாரத போர் நடந்தே தீரும். அந்த போர் முனையிலே விதுரனுடைய வில்லுக்கு நிகரான வில்லே கிடையாது. நான் தூதுவனாக வந்தவன் நேராக சென்று ராஜவேட்டியில மன்னனை சந்தித்திருக்கலாம் அல்லவா? விதுரனுடைய கரத்திலே இருக்க வேண்டும், வில்லை ஒடிக்க வேண்டும் என்று தான் விதுரனுடைய கிரகத்திலே உண்டு உறங்கி அழைத்து வந்தேன். முதல் வெற்றியை அப்படி இருக்க இந்த நேரம் பார், விதுரனு சபையை விட்டு சபையை விட்டு விளங்கிய போன பின்பு மதிசூதனனை பார்த்து மண்டலேஸ்வரனை பார்த்து தருகுவாய் நீ தருகுவாய் வாரிட உண்டாயதி பட்சத்தை, நீ தருகுவாய் ஐவாரிட உண்டாயதி பட்சத்தை, மறிவிலாமலே என்றால் மகிழ்ச்சியாய் மைத்துனா துரியோதனா யாரோ தெரியலையா? என்னயா மாமா, எங்க வந்த? என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா வந்துக்கிற? நான் தூதுவனாக வந்திருக்கேன். தூதா? என்ன தூதா? பஞ்ச பாண்டவருக்காக. பஞ்ச பாண்டவரா? யார் அது பஞ்ச பாண்டவரா? உன்னுடைய தாயாதிங்க. தாயாதியா? என்னுடைய தாயாதி, மாமா, மச்சான், பங்காளி, உற்றார் உறவினர், சொந்த பந்தம். இங்க பாரு, என் தெய்வம் இது பாரு, பாக்கா என் தெய்வம் இருக்குது பாரு. உன் சிறிய தகப்பன விளங்கிய பாண்டபுத்திரர்கள் சத்தியமா யாருன்னு தெரியாது எனக்கு.
அப்படியா? கலவரம் கிடையாது. நல்லா நேத்து என்ன கோயம்பு சாப்பிட்டு மாமா, நேத்து என்ன கோயம்பு மாமா சாப்பிட்டா? சி, பன்னிக்கறி பிரியாணி. டேய், சி. ஞாபகம் இல்லை நம்மளுக்கு. எவ்வளவு அரசாங்க வேலை உன்ன மாதிரி ஆடு மாட மேய்ச்சிக்கிறேன் நானு. கருப்பாடு குட்டி போச்சா, செய்பாடு குட்டி போச்சா, கொராடு சனிக்கு வச்சான்னு பாத்துக்கிறதுக்கு கிடையாது. மைத்துரா, என்ன இப்படி தூதுவராக வந்தவர் இடத்தில் வாதார வார்த்தை பேசுவது நல்லதல்ல. என்ன சமாச்சாரமா வந்துக்கிற? பஞ்ச பாண்டவருக்காக தூதா வந்துக்கிறியா நீ? உனக்கு என்ன நியாயம் தெரியும்? நீ இங்க வந்துக்கிற என்ன நியாயம்? பஞ்ச பாண்டவர் என்னுடைய தாயாதி. பகடை ஆடும்போது நீ இருந்தியா? மானபத்திரம் எழுதும் போது இருந்தியா? பஞ்ச பாண்டவர் காட்டுக்கு ஓடணும் அப்ப நீ இருந்தியா? ஒரு ஆளு சாட்சி யாரு? நீ வந்துக்கிறியா? அதுக்கு சாட்சி யாரு? அங்க இருக்கின்றவன் தான் தூதுவனாக வர வேண்டுமா? சாட்சி ஆள 10 பேர். இப்ப பஞ்சாயத்துக்கு போனா 10 பேர் போய் 10 பேர் ஓட்டினாதான் அங்க செல்லும். நியாயத்தை பேசுகின்றவனுக்கு 4 பேர் என்ன? ஒருவன் சொன்னால் போரும். நியாயத்துக்குள்பட்டவர். அப்படியா? நீ அதனால வந்துக்கிற. உனக்கு என்ன நியாயம் தெரியும்? என்ன நியாயம் தெரியலன்னு கேட்கிற? கேளு. உனக்கு என்ன நியாயம் தெரியும்? நீ என்னைக்கு நியாயமா பேசிட்டுக்கிற நீ? ஓ அப்படியா? டேய் கண்ணா, அவன் 56 ரதத்தை ஆண்டு வரக்கூடிய வணங்காமுடி சேகர வல்ல சக்ரேஸ்வரன் யாருக்குமே வணங்காத முடி தரித்தோன். அப்படியா? ஆமா. போட்டமா? நீ இந்த அவனை முழுவதும் வணங்குகின்ற ஆண்டவன் என்பது நீ அறிந்து கொள்ளடா மன்னா. உன்னிலும் என்னிலும் என்ன பேதகம்? அப்படியா? நந்தி வட்டா மலர் மாலை தரித்தவன் நானும் துளசி மாலை அணிந்தவன். உன்னிலும் என்னிலும் என்ன பேதகம்? அந்த துளசி மாலை குப்பையில் கூட இருக்கும். அந்த நந்தி வட்டா மலர் மாலை இருக்குமா? இதுக்கு மரியாதை தெரியாது உனக்கு. அரவக்கடி வரைத்தோன். நான் அரவத்தின் மீது பள்ளி கொண்டவன். பட்ட வஸ்திங்க எனக்கு கணக்கே கிடையாது. 12000 கோபியர் எனக்கு. தனரேக படைத்தோன் நான் லட்சுமி கடாட்சம் உள்ளவன். பெண்ணாகப்பட்ட திரௌபதி 12,000 வீதி படத்தை அத்தினாக்களை ஈர்த்து வந்த அங்கத்திலே இருக்கக்கூடிய சியாலையை கலைய செய்தவனால் வெக்கம். நான் 12000 கோபிகளுடைய ஆடையை கவர்ந்தவன்டா. ஓய் மன்னா, உன்னிலும் என்னிலும் என்ன பேதகம்? மேட்டான மேட்டரசன். அப்படியா? ஆமா. நான் இந்த உலகத்துக்கே அரசனாக இருக்க வேண்டும். கரத்திலே செங்கோலை பிடித்தவனான். நான் தடிக்கோலை பிடித்தவன். உன்னிலோ எந்த பேதகமும் இல்லை. அப்படியா? ஓஹோ. சட்போ இத்துடன் மடியா விட்டப்ப துரியா அதிக துரியா விடும் இனி இருந்தால் விட்டு செல்லுவாய் அந்த குட்டமெல்ல வெட்ட வெளியா. எதுக்காக வந்துக்கிற? நீ எதுக்காக கை நீட்டி கேட்டுக்கிற? பஞ்ச பாண்டவருக்காக பேர்பாதி நாடு. நீ நீட்டி அலக்காதியே. நீ நீட்டி அலக்காதே. என் மனம் இலங்காதே. சட்டையாகிய சிங்கத்தை யானை செல்லுமோ செல்லாத இந்த எல்லை விட்டா பால்போ. நீ நீட்டி கேட்டாலும் பஞ்ச பாண்டவருக்கு பாகத்தை கொடுக்க மாட்டோம் போயா. அப்படியே? நீ எதற்காக வந்திருக்க? உனது எண்ணத்தில் சூது ஆதி முதலி போது